7வது சூறாவில் 176வது வசனத்தில் ஒரு ஆளை பற்றி சொல்லப்படுகிறது. இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, அதிகமான அறிஞர்கள் எங்கே போயிடுறாங்கன்னு கேட்டால், பல்லம்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேலர்கள் கதைகள் சொல்லப்பட்டிருக்கும்ல, அதை கொண்டு வந்துக்கிட்டு இதில் ஃபிட் பண்ணி என்ன செய்கிறாங்க, இதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. சொல்வதாக இருந்தால் இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு ஆளை தான் குறிக்கணும். அப்போ தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லும்போது அந்த மக்களுக்கு விளங்கும். அதனால என்ன செய்கிறாருன்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் சொல்கிறாரு, இது வந்து உமையா பின் அபி சல்த்துங்கிற ஒரு ஆளை பற்றி தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உமையா பின் அபி சல்த்தன் யார் இருந்தாங்களான்னா, இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கவிஞராக இருந்தார். நம்ம நம்புறோம்ல, எப்படி ஆகிரத்து மர்மையெல்லாம் நம்புறோம்ல, சொர்க்க நரகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவிதை மூலமாக ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தியிலிருந்து கவிஞராக இருக்கார். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கிறார். இந்த ஆள் கடைசியில் நினைச்சிட்டாருன்னா இஸ்லாத்துக்கு வந்துருவாருங்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இது அப்படியே மாறி பேசி தடம் புரண்டு போய் அப்படியே மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த ஆளை தான் குறிக்குதுங்கிறது நமக்கு இப்போ அந்த மக்கள் அறிஞ்சு வர இருக்கிறாங்கல்ல, அதனால வந்து அவருடைய செய்தியை மக்களுக்கு சொல்லு. எதுக்காக சொல்ல சொல்கிறோம்? நேர்வழி அல்லா நான்னா தான். எப்படிப்பட்ட ஒரு ஆளும் வராமல் போயிடுவான், வரமாட்டான்னு சொன்னால் வந்துடுவான். அது என் கையில் உள்ளது. அதுக்காக வேண்டி எல்லாம் சொல்ல சொல்கிறான்.